இந்த சீரீஸில் நம்மளோட கார்டனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ தானே நம்ம கார்டன் அழகாக மாறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பிரின்சி அண்ட் வெல்கம் டு மை சீரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஒரு விதை மண்ணோட ஆழத்தில் புதைக்கப்படும் போது அது இருளில் மறைந்தது போல் இருக்கும். யாருமே அதை பார்க்க மாட்டாங்க, பாராட்டவும் மாட்டாங்க. அது உயிரோடு இருக்குதான்னு கூட யாருக்கும் தெரியாது. இருள், மண், மழை, வெப்பம் இது மாதிரி எல்லாவற்றையும் தாங்கிக்கும். இது எல்லாமே அந்த விதையோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை வரும். நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாத சூழ்நிலைகளும் வரும். இந்த நேரத்தில் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது பொறுமை. விதையை மண்ணில் விதைத்த உடனே மரமாகிடாது. அது அதற்கான சரியான நேரத்துக்காக காத்திருக்கும். இதற்கு இடையில் எவ்வளோ மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அமைதியாக அசையாமல் இருக்கும். ஒருவேளை நம்மளோட ப்ரேயர்ஸ்க்கும் பதில் கிடைக்காம போனாலும், வாய்ப்புகள் தள்ளி போனாலும் நம்மளும் பொறுமையோடு இருக்கணும். விதை ஒரு நாள் பெரிய மரமாகி நிழலும் பலனும் தருவது போல பொறுமை நம்ம ஒரு நாள் பலருக்கு பிளெஸ்ஸிங்காக மாற்றும். சரியான நேரத்தில் அழகாக மலர செய்யும். இப்படி ஒரு ஃப்ரூட் நம்ம கார்டனில் இருந்தால் நம்ம கார்டன் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆமாம், அடுத்து நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸில் ஒன்று தான் பொறுமை. நம்மளும் ரொம்ப பொறுமையோடு இருந்து நமக்கு வர வேண்டிய எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் சீக்கிரமாக பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.